we put together and we try to make a இந்த 90s இந்த மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மூலமாக நிறையா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் சிங்கர்ஸ் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சேட்டலைட் டைமில். இப்போது வி ஹேவ் திஸ் யூடியூப் அண்ட் லாட் ஆஃப் அதாவது நிறைய நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்றைக்கி இருக்கிற லைக் யூனோ ரெக்கனிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு துணையாக இருக்கும். ஸோ அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு இதாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக இது பேசிக்லி என்னென்னா இட் ஆல் கேம் ஃப்ரம் எங்களோட மதர் கம்பெனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அப்பாவோட பாணியில் தான் இந்த இனிஷியேட்டிவே எடுத்திருக்கிறோம். எப்படின்னா டு லைக் இஃப் யூ சி சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட 70 to 80 அதாவது 40 to 50 டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நானும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இதே நாள் அதாவது Jan 31 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ டுடே இஸ் தட் டே. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரெஸ்ஸு நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்ட சினிமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போது அதுக்கான ஒரு 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 இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ எப்படி ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட், ஹவ் என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் என்னை ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் ஆல்சோ வி டிட் இட் இன் ஆர் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போது பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 50th ஃபிலிம். அண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 படங்கள் கிட்ட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வருது. பட் எனிவே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இஸ் டேக்கிங் ஆல் தி அட்டென்ஷன். பட் அந்த பாணியில் ஸோ இன்றைக்கி இருக்கிற நியூ ஏஜ் கிட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அண்ட் ஐம் ஷுர் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற சாங்ஸ் அண்ட் நிச்சயமாக இந்த சாங்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் ஃபிலிம்ஸ். அண்ட் இன்னைக்கு ரவி இருக்கார், ஜெயம் ரவி இருக்கார், அண்ட் விஜய் ஆண்டனி, லைக் சந்தோஷ் நாராயண் வரார்னு நினைக்கிறேன். ஸோ யா சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். அதாவது எல்லோரும் ஒரே வார்த்தையில் சொன்ன உடனே வந்ததுக்கு. அண்ட் ஸோ இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாமே இங்கே நீங்கள் இந்த சாங்ஸை பார்த்துட்டு யூ கேன் பை இட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் இட் ஃபார் யுவர் ஃபிலிம்ஸ், ஆர் யூ கேன் ஹேவ் தி ஆர்டிஸ்ட். அதாவது இந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வர இதுக்கு இந்த டைட்டில் சாங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ரேப்பர்ஸ். வி ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் ரேப்பர்ஸ், வி ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் singers. So it's like ஒரு ஷாப்பிங் இது மாதிரி தான். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் லைக் சோனி திங்க்ல இருந்து கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி வுட் லவ் டு கேட்டர் யூ த ரியல் எசன்ஸ் ஆஃப் தி இண்டியா ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் தேர் இன் த டோப்போகிராஃபி. ஸோ இப்போது ஹைதராபாத்லேருந்து பசங்க இருக்காங்கன்னா ஸோ அதோட மகிமையை தெரிய வைக்கலாம். லைக் நார்த் மெட்ராஸ்லேருந்து வராங்கன்னா ஸோ அது மூலமாக பண்ணலாம். இப்போது ஈசிஆர் நம்ம ஏரியாவிலேருந்துலாம் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ லைக் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணலாம். அப்படியே ஸ்லோவாக வி வாண்டட் டு ஸ்டார்ட் வித் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. ஸோ டெஃப்ராக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் கைஸ். அதுக்கு என்னோட லைக் உங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு பெரிய லெவலில் வேணும். பிகாஸ் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இட் இஸ் நாட் ஃபார் மீ, இட்ஸ் என்னை நம்பி அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு நம்ம ப்ரெஸ் மூலமாக, நம்மளோட லைக் சேட்டலைட் சேனல் மூலமாக, ரேடியோஸ் மூலமாக, ஸோ நிச்சயமாக இவங்களோட ஒர்க் வந்து பிரபலமாகணும். இது எனக்காக கேட்டுக்கல, நிச்சயமாக நான் அவங்களுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ ஐம் ஷுர் அவங்க பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து வி கோனா லைக் play you some songs from in the last 1 year நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த லாஸ்ட் 1 year we wanted to do something related to content making and related to music. ஸோ நான் யாரை பார்த்தாலும் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டே இருப்பேன், இந்த இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இந்த மாதிரி கேட்டர் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி when I started off my YouTube channel கொஞ்சம் கிரிஞ்சான வீடியோஸ் போட்டிருந்தாலும் அதில் என்கேஜ்மெண்ட் பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் கால் எஸ்ஜிஎஸ் டிஜிட்டல்ஸ். ஸோ அதில் ரொம்ப சாதாரணமான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். பட் கேட்டர் பண்ண ஆடியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65 crore பீப்புள் கிட்ட கேட்டர் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒன் சேனல் மூலமாக. ஸோ அப்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ நாள் தான் நான் சாப்பிட்டேன், நான் லைக் நான் இன்னைக்கு வந்து இட்லி சாப்பிட்ருக்கேன், அதை விட டல் கலரில் சட்னி சாப்பிட்ருக்கேன்னு
why to post that kind of stuff? So I thought we should do something creative. So creative-ஆ we thought even posting a story also in நம்மளோட ஆர்டிஸ்டோட சாங்ஸ் இருந்ததுன்னா ஸோ அந்த விதமாக the song gets famous. So basically the artist has to get famous and அவங்களோட ஒர்க் ஃபேமஸ் ஆகணும் அண்ட் அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை கிடைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இனிஷியேட்டிவ். ஸோ we have a bunch of teams. So we have Surya who have completely advised us on this and அவர் வெளியிருந்து ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணியிருந்தார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஹி ஹஸ் அட்வைஸ் ஃபார் ஒன் ராகா அண்ட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். அண்ட் சூர்யாவுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபார் த லாஸ்ட் ஐ திங்க் 15-16 இயர்ஸ் நீதான் என் பொண்ணு சொந்தம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக ஹி ஒர்க். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி அட்வைஸ் சூர்யா. தேங்க்ஸ் ஃபார் புட்டிங் அஸ் through a lot of people who have, creatively they also want to align with us. So unmele rombo sandoshama irukku. Thanks for being a great advisor for us. And also we have Solomon, we have Vinita, Dr. Vinita. So obviously, so this is a young team we have. So in the team will is tirelessly trying to just find the best artist, not only in Tamil Nadu, not only in India. இந்த பூமி முழுக்க பூக்களாய் தூவு கிடக்கும் தமிழர்களும் ஆகட்டும், இன்னும் நிறைய who all likes this kind of music. ஸோ நான் சமீபத்தில் இந்த ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஸோ ஐ see a lot of artists doing their own stuff. So you just need a laptop, ஒரு லேப்டாப் இருந்துட்டு you just create your music and இன்னைக்கு இருக்கிற கேமரா I guess அது இஎம்ஐயில் போட்டு டக்குன்னு கேமரா வாங்கிடுறாங்க or they rent it out and they make movies. So I see the creative part has been for the last 10 years எங்கேயோ போயிடுச்சு. So especially I see with the youngsters. So it's so good. So it's so nice to see different kinds of transitions, different kinds of music coming in. So we wanted to, அதாவது லைக் நான் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்துட்டு இருக்கிறேன். இதே ஸ்டேஜில் நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சே கொஞ்சம் ஒரு இண்டி சேஞ்ச் கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை வந்து போட்டு அவங்களோட திறமையை வந்து நம்மளோட தமிழ் ஃப்ரெட்டர்னிட்டிகிட்ட காட்டினா சூப்பராக இருக்குமே அப்படின்லாம் என்றைக்குமே நினைப்பேன். ஸோ நாட் ஓன்லி டெஃப்ராக்ஸ் இஸ் நாட் ஓன்லி கோன் ப்ரொடியூஸ் a lot of music, it's also going to produce நிறைய films which is short content and I think Surya will give you all the details about it and I think we should get going. நான் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். So thank you guys, thank you so much and we are very happy for the artists we are introducing. They have been tirelessly working hard. Kilake, Walt HB, Kenisha. So guys, and like I'm missing out. Like yeah, we have our love team on irukku. It's called Ek Ladka Ek Ladki, and yeah. So we have a beautiful lineup coming in. I'm missing out on a lot of names, so I'll come back again. Cheers guys, cheers. And this is not a regular ஆடியோ லான்ச். ஸோ ப்ரெசன்னா இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கவர்ச்சியாக இருச்செல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து தப்பெல்லாம் எழுதாதீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக நல்லா சூப்பராக பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். எத்தவொன்னே என்னப்பா செவிட்டு தவளைன்னு பேர் வச்சிருக்கிற, பாம்பை வந்து இது பண்ணாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ பேசிக்லி செவிட்டு தவளை ரஜினி சார்கிட்டேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. எவன் சொல்கிறதும் கேட்காத, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுறது பண்ணிட்டு போயிட்டே இரு, அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். பட் எனிவேஸ் மனசு சம்திங், அந்த தவளை இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டூ அ ரைட் திங். ஸோ யாருக்கும் புண்படாமல் எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி இது ஒரு கிரியேட்டிவ் கூடாரம்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் ஃப்ரம் ஆல் த இது. ஸோ இந்த பிரெயினில் நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி தாட் we should have an ecosystem. So this ecosystem will put together a lot of content making people, a lot of music, a lot of artists, and yes, so let's go for the show. 11 மணிக்கு மேல மூடிடுவாங்க, அடுத்த ஷோக்கு போய்டுவோம். So yes, thank you guys, thank you so much, thanks for coming, thank you so much, thanks for all the support. என்னப்பா மேல என்ன சத்தமே காணோம்? Thank you guys, thanks. மெலடி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் டீம் கலக்குறாங்க. இன்றைக்கி வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் அ குவிக் வே டு என்டர், இட்ஸ் அ குவிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட். நான் கூட பார்ப்பேன், உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 1.5 மில்லியன் இருக்கும்.
இங்கே பார்த்தா 11.5 மில்லியன். நான் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது. அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடைச்சிருக்கிறது, இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடைச்சிருக்காரு. நீங்கள் என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி வந்து இப்போ ஜெயம் ரவி ஜீவா ஜாமி எடுத்துக்கோங்களேன், ஜே ஜே ஜே, எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜெலசி தான். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எல்லோரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், தட்ஸ் ஆல். ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா, இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அண்ட் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து, ஜீவாக்கு வந்து நீ சொன்னாதான் நல்லா இருக்கும் குவார்டர், நான் சொன்ன ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே இருப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யார் நமக்கு ஃப்ரெண்டாவான்னு நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான், அவர் படமும் முதல் படம், அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு, மாற்றி மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா எப்படிப்பட்ட ஆள்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது, என்னால் போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அதை விட்டுரு, நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா. நான் கூட காமெடி பண்ணாதடா, என்னடா சொல்கிறாரு, சத்தியமாக தான்டா கேட்குறேன் அப்படின்னா. சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன். அங்கே போனால் அங்கே விளக்கேற்றுறவரும் வரல. உடனே என்ன கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னாங்க. என்னையா 2 வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அன்றைக்கி தான் நான் உண்மையாக நினச்சேன், இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது, அவனுக்கு வேறு நான் வந்துட்டேன், விளக்கு வேறு யாரோ ஒருத்தர் ஏற்ற வேண்டியது, என்ன ஏற்ற வச்சுட்டாங்க, எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை என்ன தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஃப் ராக்ஸுக்கும் ஃபோன் பண்ணான், மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப் ராக்ஸ்னு. என்னடா நீ போக முடியாது அதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான், வேறு என்ன சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன், இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. Thank you, sir. We'll take a photo op.